Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம Nagas Kitchenல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது சீரக சம்பா மட்டன் பிரியாணி. ஸோ இந்த சீரக சம்பா மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எந்தவித மசாலா பொருட்களும் அரைச்சி சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்ற வீடியோவை இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 kg மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அந்த மட்டன் பீசஸும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டேன். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 7 விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். இது விசில் விடுறது பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குகிற மட்டன் பீசஸை பொறுத்து தான் இருக்குது. ரொம்ப லேஸாக இருந்தது மட்டன் ரொம்ப லேஸாக ஹார்டாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. நீங்கள் வாங்கின மட்டன் பீசஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 7 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நான் 7 விசில் விட்டு நான் எடுத்துட்டேன். ஸோ மட்டன் பீசஸ் நல்லா வெந்துருச்சு. 7 விசில் போதும், கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருந்தால் ஏன்னா பிரியாணிலையும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விட போகிறோன்றதுனால கரெக்டாக இருந்தது. இப்போ அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உலக்கில் தான் இன்றைக்கி நான் 2 உலக்கு அரிசி நான் எடுத்திருக்கேன். சீரக சம்பா ரைஸ் 2 உலக்கு எடுத்திருக்கேன். ஸோ 2 உலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்பு பொருள் எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தில் நல்ல பெரிய சைஸில் உள்ள ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதங்கிடட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா பழமாக இருந்தது. 2 தக்காளி எடுத்து நல்லா மெல்லிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மற்ற பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு பவுடர், பிரியாணிக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் விட்டு அந்த எண்ணெயோடு இந்த மசாலா பொருள் எல்லாமே நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துக்கிட்டே இருக்குது. நல்லாவே வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா வேக வச்ச மட்டன் பீசஸை நான் இதோட சேர்த்துக்கிறேன். அந்த மட்டன் பீசஸ் வேக வச்ச தண்ணியை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம வேக வச்ச மட்டன் பீசஸோட தண்ணியும் ப்ளெயின் வாட்டரும் 2யும் சேர்த்து தான் நம்ம அரிசிக்கு தண்ணி அளந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த மட்டன் இந்த மசாலாவில் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் விட்டு நல்லா வேக விட்டுட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 உலக்கு ரைஸ்க்கு நான் 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன் நான். ஸோ மட்டன் வேக வச்ச தண்ணியும் சாதா வாட்டரும் சேர்த்து 2.5 கப் அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எதில் மெஷர்மெண்ட் எடுத்தாலும் 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான அளவு இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதோட புதினா மல்லி இலைகள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புதினா மல்லி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்ல கொதி வரவும் நீங்கள் ரைஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல ஸ்டீம் மேலே வரணும். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா இப்போ சிம்மில் ஒரு 10 நிமிஷம் நம்ம விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டீம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் வெயிட் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. ஸோ இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் கூட குலையவே இல்லை, கரெக்டான ஸ்டேஜில் வெந்திருக்கு நமக்கு.
அவ்வளோதான். ஸோ அரிசிக்கு வந்து நம்ம ஊற்றுற தண்ணி அளவில் தான் இருக்குது பிரியாணி வந்து நல்ல உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கிறது. ஸோ 1க்கு 1.25 அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் சீக்கிரமாக ரெடி பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.